முதலமைச்சர் ஜெயலலிதா தனது சொந்த தொகுதியான சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் மழை பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்து வருகிறார். அங்கிருக்கும் மக்களிடம் பேசி வருகிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை தியாக செம்மல் மற்றும் செய்தியாளர் கௌதமிடம் நாம் பேசி வரும். தொடர்ந்து நாம் பேசலாம். தியாக செம்மல், தனது சொந்த தொகுதியான ஆர்கே நகர் தொகுதியின் மக்களை பார்த்து பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு அடுத்த கட்ட பயணமாக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பயணம் என்னவாக இருக்கு? உமா, நான் ஏற்கனவே சொன்னது போன்று தற்போது சென்னியம்மன் கோயில் தெரு, ஆர்கே நகருடைய முக்கியமான பகுதியான சென்னியம்மன் கோயில் தெரு, இங்கு அதிகமான பாதிப்பு என்பது இருக்கிறது. வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்திருக்கூடிய பகுதி. இங்கிருந்து தான் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட மக்கள் அருகில் இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடங்கள் மற்றும் பள்ளிக்கூடங்களில் தங்க வைக்கப்பட்டு நிவாரண உதவிகள் தற்போது சென்னை மாநகராட்சி சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த பகுதியில் முதலமைச்சர் ஜெயலலிதா பார்வையிட்டு தற்போது தொகுதியினுடைய அடுத்த இடத்திற்கு அவர் சென்றிருக்கிறார். அங்கு பார்வையிட்டு இறுதியாக அவர் ஜிஎன் செட்டோரில் அந்த ஆய்வை முடிக்கிறார் என்று அரசு தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்பாக களத்தில் இருக்கக்கூடிய நம்ம செய்தியாளர் கௌதம் கார்த்திகேயன் பேசலாம். கௌதம் கார்த்திகேயன், தற்போது முதலமைச்சர் ஜெயலலிதா வந்து பார்வையிட்ட அந்த குறிப்பிட்ட பகுதி சென்னியம்மன் கோயில் தெருவில் பாதிப்புகள் எப்படி இருக்கின்ற காட்சிகள் மூலமாக காட்டுங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க? முதலமைச்சரின் ஆய்வுக்கு பிறகு நிவாரணப் பணிகள் துரிதப்படுத்தப்படும் என்ற நம்பிக்கை இந்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதா? அங்க இருக்கக்கூடிய அந்த பாதிப்பு காட்சிகள் நேரடியாக காட்டலாம் கௌதம். செம்மல், அதாவது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பாக தான் இந்த இடத்தில், அதாவது தண்டையார்பேட்டையில் உள்ள சீனியம்மன் கோயில் தெருவில் முதலமைச்சர் ஜெயலலிதா இங்கு பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்தித்து ஆறுதலை கூறியிருந்தார். இந்த பகுதியில் நீங்கள் பார்த்தோம் என்றால் ஏராளமான மக்கள் இங்குள்ள பள்ளிக்கூடத்தில் தங்க வைக்கப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த சென்னை தொடக்கப்பள்ளியில் தான் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது அவர்கள் இருந்த குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் அதிகமாக புகுந்துவிட்ட காரணத்தினால் அவர்களால் அங்கே வசிக்க இயலவில்லை. இதன் காரணமாக கடந்த 3 நாட்களாக தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த மக்களுக்கான உதவிகளும் இங்கே அரசு தரப்பில் செய்யப்பட்டு வருகிறது. அவர்களுக்கு தற்போது உணவானது வழங்கப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கே பார்க்கும் பட்சத்தில் குழந்தைகள், முதியவர்கள் என்று நிறைய பேர் இந்த தொடக்க பள்ளியில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சிலருக்கு இந்த தொடர் மழை காரணமாக உடல்நல குறைவும் ஏற்பட்டு பாதிக்கப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக அருகிலேயே சிறப்பு மருத்துவ முகாம் ஒன்றும் மாநகராட்சி சார்பில் ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது. இங்கே மருத்துவர்கள் வந்து அவர்களுக்கான தகுந்த சிகிச்சைகளை கொடுத்துவிட்டு அவர்களுக்கான மருத்துவத்தை செய்து வருவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இவ்வாறு தொடர்ந்து மீண்டும் உங்களிடம் வரேன். தற்போது நமது செய்தியாளர் ரமேஷ் காத்திருக்கிறார். முதலமைச்சர் ஜெயலலிதா பார்க்கக்கூடிய மற்றொரு பகுதியில் நம்ம செய்தியாளர் ரமேஷ் இருக்கிறார். ரமேஷ், தற்போது எந்த இடத்துல இருக்கீங்க? அங்க முதலமைச்சர் ஜெயலலிதா வந்திருக்கிறாரா? அந்த நேரடி காட்சியில காட்டுங்க. இந்த நிலவரம் என்னங்கிறத பதிவு செய்யுங்க ரமேஷ். செம்மல், நாம் தற்போது ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட தண்டையார்பேட்டை பகுதியில் இருக்கிறோம். முதலமைச்சர் வந்துவிட்டார், பேச தொடங்கிவிட்டார். தற்போது அங்கே குழுமி இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் பேச தொடங்கியிருக்கிறார். தற்போது அந்த உரையாற்றிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் இந்த பகுதி என்பது மிகவும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியாக இருக்கிறது. முதலமைச்சருடைய அந்த பாயிண்டில் 3வது இடமாக இந்த இடம் இருக்கிறது. இந்த இடத்தில் ஏராளமான அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் குழுமி இருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக அரசுடைய உயர் அதிகாரிகள், ஞானதேசியன், அதே போல ஹெல்த் செக்ரட்டரி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். அதே போல சென்னை மாநகர கமிஷனர் நம்ம விக்ரம் கபீர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். பல்வேறு அமைச்சர்கள் தற்போது வந்திருக்கிறார்கள். போக்குவரத்து துறை அமைச்சர் தங்கமணி, வளர்மதி, கோகுலேந்திரா உள்ளிட்டோர் இங்கு குழுமி இருக்கிறார்கள். தற்போது அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியில் முதலமைச்சர் உரையாற்றி வருகிறார். செம்மல், இதுதான் நாம் தற்போது பார்க்கக்கூடிய காட்சிகளாக இருக்கிறது. செம்மல், ரமேஷ், இந்த பகுதி நீங்க இருக்கக்கூடிய இந்த பகுதியில் எந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குது? அங்க இருக்கக்கூடிய மக்கள் எதுவும் சமுதாய நலக்கூடங்கள், பள்ளிக்கூடங்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கார்களா? சிறப்பு மருத்துவ முகாம்கள் எதுவும் அமைக்கப்பட்டிருக்கா? அது பற்றி விவரங்களை பதிவு செய்யுங்க ரமேஷ். செம்மல், காலையிலிருந்தே நம்ம வடசென்னை பகுதிக்கு உட்பட்ட பகுதியில் தான் இருக்கிறோம். கொளத்தூர், அதே போல தண்டையார்பேட்டை, அதே போல ஆர்கே நகர் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கிறோம். கடுமையாக வெள்ள பாதிப்பு என்பது இருக்கிறது. அதாவது இடுப்பளவு தண்ணீர் எல்லாம் சில இடங்களில் இருக்கிறது. நாம் தற்போது சற்று முன் வந்து கொளத்தூர் பகுதிக்கு சென்றிருந்தோம். அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் கடந்த 1 வாரமாக எந்த அடிப்படை வசதி இல்லாமல் இருக்கும். குறிப்பாக மின்சாரம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். வீட்டில் சமையல் செய்யவில்லை என்று சொல்கிறார்கள். கடந்த 3 நாட்களாக சமையல் வேலையை செய்யவில்லை என்று சொல்கிறார்கள். ஒரு துண்டிக்கப்பட்ட பகுதியாக வடசென்னை பகுதி என்று இருப்பதாக இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் நமக்கு தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில் தான் தற்போது முதலமைச்சர் அந்த பாதிக்கப்பட்ட பகுதி மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் ஏற்கனவே 2 இடங்களில் பேசியது போன்று வடகிழக்கு பருவமழை என்பது கடந்த சில தினங்களிலேயே கொட்டி தீர்த்து விட்டது என்பதும், கடந்த 3 மாதங்களுக்கு பெய்ய வேண்டிய மழை என்பது கடந்த ஒரு சில தினங்களால் பெய்துவிட்டது என்றும், இருப்பினும் நிவாரணப் பணிகள் முடிவுற்றப்பட்டு
என்பதாக இங்க இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் முதலமைச்சர் பேசி வருகிறார். நீங்கள் கேட்டது போல வடசென்னை என்பது மிகவும் இந்த வெள்ளச்சேதத்துக்கு அதிக அளவில் பாதிக்கப்பட்டது. ஏனென்றால் ஆரம்ப கால சென்னை என்று அழைக்கக்கூடிய இந்த வடசென்னை என்பது நிறைய கட்டடங்கள் நிகழ்ந்த பகுதி, குறுகலான சாலைகள் நிறைந்த பகுதி, முறைப்படுத்தப்படாத அந்த டிரைனேஜ் சிஸ்டம் எல்லாம் இருக்கக்கூடிய பகுதி தான் இந்த வடசென்னை. இந்த நிலை அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்கே நகர் தொகுதிக்கு அருகிலேயே கொடுங்கையூர் அந்த குப்பை கிடங்கு இருக்கிறது. அந்த குப்பை கிடங்கில் அதிக அளவு தண்ணீர் பெய்ததால் அதிலிருந்து அந்த கழிவுகளிலிருந்து வரக்கூடிய அந்த டிரைனேஜ் வாட்டர் என்று சொல்லக்கூடிய அந்த தண்ணீர் எல்லாம் தற்பொழுது ஊர் பகுதி அந்த மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் வந்திருப்பதால் சுகாதார பிரச்சனை ஏற்படுவதாக சொல்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மழைநீர் வடிந்தால் கூட இந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு நோய் தொற்றுதல் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறார்கள். ஏனென்றால் ஊருக்குள் எல்லாம் கழிவுநீர் வந்திருக்கிறது. அந்த காயும் பட்சத்தில் அதனுடைய தாக்கம் குழந்தைகளுக்கு, பெரியவர்களுக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த பகுதியில் மருத்துவ முகாம்களை ஏற்படுத்த வேண்டும் என்று இங்க இருக்கக்கூடிய மக்கள் காலையிலிருந்து நமக்கு தெரிவித்து வண்ணம் இருக்கிறார்கள். ரமேஷ், தற்போது முதலமைச்சர் ஜெயலலிதாவோட ஆய்வுக்கு பிறகு நிவாரணப் பணிகள் துரிதப்படுத்தப்படும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கா? ஏன்னா நீங்க சொல்ற பகுதி ரொம்ப முக்கியமான பகுதி, கொடுங்கூர் குப்பை கிடங்கு இருக்கக்கூடிய பகுதி, ஏற்கனவே சிறிய மழைக்கு கூட அங்கு தொற்று நோய் அதிகரிக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது. எந்த இடத்தில் தொற்று நோய் ஏற்பட்டாலும் முதலில் அந்த பகுதி பாதிக்கப்பட்ட பகுதியாக கடந்த காலங்களில் இருந்து வருகிறது. அங்கு வேறு என்ன மாதிரியான சுகாதாரத்துறையின் சார்பான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன? சுகாதார முகாம்கள் எதுவும் அமைக்கப்பட்டிருக்கிறதா? ஏற்கனவே எதுவும் தொற்று நோய் ஆபத்து கண்டறியப்பட்டிருக்கிறதாங்க? இந்த முதலமைச்சர் வருவதற்கு முன்பு குடும்ப நல நல்வாழ்வுத்துறை அந்த செயலாளர் ராதாகிருஷ்ணன் வந்தார். அது மட்டும் இல்லாமல் தலைமைச் செயலாளர் ஞான தேசகன், மதுல்ய மிஸ்ரா உள்ளிட்ட உயர் அதிகாரிகள், முதலமைச்சர் தனிப்பிரிவை சேர்ந்த இன்னசென்ட் திவ்யா உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் இந்த பகுதி மக்களில் ஆய்வு செய்தார்கள். அவர்கள் நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த பகுதியினுடைய பிரச்சனைகளை முதலமைச்சருக்கு கவனத்திற்கு கொண்டு செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நீங்கள் குறிப்பிட்டது போல தொற்று நோய் அதிக பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய பகுதியாக இந்த பகுதி இருக்கிறது. நீங்கள் சொன்னது போல இந்த கொடுங்கையூர் குப்பை கிடங்கிலிருந்து வரக்கூடிய கழிவுநீர் தற்பொழுது இந்த மக்கள் இருக்கக்கூடிய சிக்கும் பகுதியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இது போன்ற பிரச்சனைகள் நிச்சயமாக இப்ப இந்த குடும்ப நலத்துறை செயலாளர் எல்லாம் வந்திருக்கிறார். அவர்கள் நிச்சயமாக அறிக்கை அளிப்பார்கள். அதன் அடிப்படையில் இங்கு இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை மூலமாக, முக்கியமாக ஸ்டான்லி அரசு மருத்துவமனை இங்கு வடசென்னை பகுதியில் இருக்கிறது, ராயபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரசு மருத்துவமனை இருக்கிறது. இதெல்லாம் அரசு சார்ந்த மருத்துவமனைகள். இங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களை முடுக்கி விடுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். மற்றும் மாநகராட்சியை சேர்ந்த அந்த மண்டல அதிகாரிகளும் பேசினோம். தாங்கள் எந்த அளவுக்கு நடவடிக்கைகள் எடுப்போமோ அந்த அளவுக்கு தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுப்பதற்காக சொல்கிறார்கள். தற்போது முதலமைச்சர் அந்த கான்வாயில் இருந்தவாறு அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்களை அந்த வேனில், டெம்போ டிராவலர் வேனில் இருந்தபடியே உரையாற்றினார். அது மக்கள் தங்களிடம் குறைகளை அந்த முதலமைச்சரிடம் தெரிவித்தார்கள். தற்பொழுது முதலமைச்சர் அந்த கான்வாய் என்று சொல்லக்கூடிய அந்த வாகனம் எல்லாம் தற்போது மீனம்மாள் நகர் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அவர் கொடுங்கையூர் அந்த எருக்கஞ்சேரி வழியாக வில்லிவாக்கம், அதே போல மாதவரம், லட்டையேரி வரை செல்ல இருப்பதாக இங்க இருக்கக்கூடிய தகவல் நமக்கு தெரிவிக்கிறது. ரமேஷ், தற்போது இந்த பகுதிக்கு அடுத்தபடியாக முதலமைச்சர் எந்த இடத்திற்கு செல்ல இருக்கிறார்? அங்க இருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன? சமுதாய நலக்கூடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிற மக்கள் அங்கு அனைத்து உதவிகளும் கிடைப்பதாக சொல்கிறார்களா? வேற எதுவும் பிரச்சனை அங்க இருக்கா? ஏனென்றால் மழை என்பது தொடர்ந்து பெய்து வந்தனமே இருக்கிறது. அதாவது நிவாரணப் பணிகளை செய்வதற்கு கூட அந்த மழை என்பது காலம் கொடுக்காத அளவுக்கு மழை என்பது பெய்து வருகிறது. நாம் காலையிலிருந்து இந்த பகுதியில் இருக்கிறோம். அந்த இன்ஜினில் ஆட்சித மோட்டார்களை வைத்து மாநகராட்சியினர் வந்து அந்த தண்ணீரை உறிஞ்சக்கூடிய பணிகளை நாம் பார்க்க முடிகிறது. அந்த பணிகளை, நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள அளவிற்கு இந்த மழை பெய்தோம் விட்டு மழை பெய்கிறது. தற்போது மழை ஓய்ந்திருக்கிறது. இந்த நிலையில் தொடர்ந்து அரசு சார்பில் நிவாரணப் பணிகள் முடிக்கப்பட்டிருந்தாலும் மக்கள் தொகை என்பது அவர்கள் அந்த செய்யக்கூடிய பணியாளர்களிடம் பல மடங்கு அதிக அளவில் இருப்பதால் முறையாக அனைவருக்கும் நிவாரணப் பணிகள் சென்றடைய முடியாத நிலை இருக்கிறது. ஏனென்றால் குறிப்பாக அனைவரது வீடுகளிலுமே தண்ணீர் தேங்கி இருக்கிறது என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு தண்ணீர் தேங்கி இருக்கிறது. அந்த பிரதான சாலைகளில் மட்டும்தான் தண்ணீர் இல்லை. உள்ளுக்குள் குடியிருப்புகளுக்கு சென்று பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட அந்த முதல் அந்த பகுதிகளில் எல்லாமே தண்ணீர் மீண்டும் உங்களிடம் வர சற்று முன்பாக முதலமைச்சர் ஜெயலலிதா ஆர்கே நகர் தொகுதியில் மக்களிடையே உரையாற்றிய அந்த காட்சிகளை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். முதலமைச்சர் ஜெயலலிதா தனது சொந்த தொகுதியான ஆர்கே நகர் தொகுதியில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகள் மற்றும் சென்னை மாநகரம் முழுவதும் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை ஆய்வு செய்து வருகிறார். அங்கு மக்கள் மத்தியில் உரையாற்றியிருந்தார். அந்த காட்சியை தற்போது மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய தாய்மார்களே, இறைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ரத்தத்தின் ரத்தமான என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே, அன்பார்ந்த ஆர்கே நகர் தொகுதி வாழ் வாக்காளர் பெருமக்களே, பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வடகிழக்கு பருவமழை தொடங்க போகிறது என்பதை உணர்ந்து முன்கூட்டியே அரசு அதிகாரிகளுக்கும்
மாவட்ட ஆட்சித் தலைவர்களுக்கும் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கும் தேவையான உத்தரவுகளை நான் வழங்கியிருந்தேன். அரசு அதிகாரிகளும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சிரத்தையுடன் மேற்கொண்டார்கள். ஆனால் வடகிழக்கு பருவமழை காலம் என்பது அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய 3 மாதங்களில் வரக்கூடியது. இந்த 3 மாதங்களில் வடகிழக்கு பருவமழை காலத்தில் பெய்ய வேண்டிய மழை ஒரு சில நாட்களிலேயே கொட்டி தீர்த்துவிட்டது. இப்படி மாதக்கணக்கில் பெய்ய வேண்டிய மழை ஒரு சில நாட்களிலேயே கொட்டி தீர்த்துவிட்டால் எத்தகைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தாலும் சில இடங்களில் மழைநீர் தேங்குவதையும் அதனால் சேதங்கள் ஏற்படுவதையும் தவிர்க்க இயலாது. அப்படித்தான் இங்கேயும் மழைநீர் தேங்கியுள்ளது, சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. இதை அறிந்தவுடன் அரசு எந்திரம் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. அரசு அதிகாரிகள் இரவு பகல் என்று பாராமல் போர்க்கால அடிப்படையில் மக்களுக்கு நிவாரணம் வழங்க பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இங்கே பெரிய அளவில் 48 உயர் ரக மோட்டார் பம்புகள் தண்ணீரை வெளியேற்ற, மழை நீரை வெளியேற்ற பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. 6 பெரிய சூப்பர் சக்கர் என்னும் எந்திரங்கள் இங்கே பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. காவல்துறை அதிகாரிகள் மட்டுமல்லாது தீயணைப்புத்துறை அதிகாரிகளும் இங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். கார்பரேஷன், சென்னை கார்பரேஷன் கமிஷனர் அவர்களே இங்கே வந்திருக்கிறார். அதிகாரிகள் போர்க்கால அடிப்படையில் தேவையான நிவாரண பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். 7 இடங்களில் மருத்துவ முகாம்கள் துவங்கப்பட்டுள்ளன. தேவைப்படும் மக்களுக்கு சமைத்த உணவு வழங்கப்பட்டு வருகிறது. எனவே இங்கே வாழ்கின்ற மக்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு ஆதரவாக, உங்களுக்கு துணையாக நான் இருக்கிறேன். தமிழக அரசு இருக்கிறது. ஆகவே விரைவில் இங்கே சகஜ நிலை திரும்புவதற்கு உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய தமிழக அரசு இங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கிறது. ஆகவே கவலை கொள்ள வேண்டாம். விரைவிலேயே இங்கே சகஜ நிலை திரும்பிவிடும் என்பதை உங்களுக்கு தெரிவித்து, உங்களுக்கு தேவையான அனைத்து நிவாரண பணிகளையும் தமிழக அரசு மேற்கொள்ளும் என்பதை தெரிவித்து, அன்னாராமம் வாழ்க,